ஐசிபி அகாடமி CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. சிக்ஸ்த்து ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துக்கலாங்க. ஆல்ரெடி பேசிக்கில் நம்ம படிச்சிருந்தோம், இருந்தாலும் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணி விட்றேன். இப்போ 2³ = 8. இதை லாக் ஃபார்மெட்டில் எப்படி எழுதலாங்க? log 8 to the base 2 = 3ங்களா? 2³ = 8 லாக் ஃபார்மெட்டில் வரும்போது log 8 base 2 = 3. இந்த கான்செப்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுட்டு இந்த சம் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம் பாருங்களேன். log y base x is equal to 100 and log x base 2 equal to 10, then the value of y. இதான் உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எழுதலாம் அப்படின்னா, இதை எடுத்து நம்ம எழுதிக்கலாங்க. log x base 2 equal to 10. log x base 2 equal to 10. அப்போது x is equal to 2 to the power of 10 எழுதிடலாங்களா? x is equal to 2 to the power of 10. ஓகேங்களா? x is equal to 2 to the power of 10. இதை எழுதிடும். தென் நமக்கு கேட்டிருக்கிற கொஷின், இந்த கொஷினில் என்னங்க சொல்லியிருக்காங்க? log y to the base x is equal to 100 அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஸ்டெப்பையும் y is equal to x to the power of 100ன்னு எழுதலாங்களா? y is equal to x to the power of 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னங்க? 2 to the power of 10ங்களா? இந்த எக்ஸில் y தான் கேட்டிருக்காங்க. தென் the value of y. ஸோ y is equal to எக்ஸுக்கு பதிலாக 2 to the power of 10 அப்ளை பண்ணுறேன். 2 to the power of 10. x is treated as 2 to the power of 10. அதுக்கப்புறம் இந்த பவர் 100. ஸோ வாட் இஸ் y? y is equal to 10 into 100, 2 to the power of நமக்கு 1000 ஆயிருங்களா? இதாங்க நம்மளோட ஆன்சர். y is equal to 2 to the power of 10. Option C. Which of the following is true if 1 by AB plus 1 by BC plus 1 by CA equal to 1 by ABC? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏபிசியால் எல்லாமே மல்டிப்ளை பண்ணுறேன். ஏபிசி பை ஏபி 1 into ஏபிசி பை பிசி, தென் 1 ஏபிசியால் மல்டிப்ளை பண்ணுறேன் டிவைடட் பை சிஏ ஈக்குவல் டு ஏபிசி பை ஏபிசி. ஏபி கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு இங்கே சி இருக்கும், பிசி கேன்சல் ஆச்சுன்னா ஏ இருக்கும், சிஏ கேன்சல் ஆச்சுன்னா பி இருக்கும், இங்கே 1 இருக்கும். ஸோ சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். அப்படி எழுதும்போது லாக் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு லாக் 1. லாக் 1ஓட வேல்யூ நமக்கு என்னங்க? 0. லாக் 1ஓட வேல்யூ நமக்கு என்னங்க? 0. ஸோ லாக் ஏபிசி வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டி, லாக் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதாங்க உங்களோட ஆன்சர். 8th ப்ராப்ளம் பாருங்கள். லாக் 2 பேஸ் வந்து ரூட் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 ஈக்குவல் டு லாக் 2 டு த பேஸ் எக்ஸ், தென் x is equal to. இங்கே ரூட் இருக்கு இல்லைங்களா? ஸோ எந்த வேல்யூவை நம்ம ரூட் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா 16 ரூட் எடுக்கலாம், 4 ரூட் எடுக்கலாம். 32ம் 8ம் நமக்கு ரூட்டுக்குள்ளே வராது. ஸோ இது ரெண்டும் ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம கோ பை சாய்ஸில் 4 எடுக்கலாமா 16 எடுக்கலாமான்னா 4 எடுத்தால் நமக்கு வராது. நான் 16 எடுத்து நான் உங்களுக்கு போடுறேங்க. லாக் ரூட் எக்ஸ் 2 to the power of 2 equal to log 2 to the base x, then x. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஷின்.
இந்த சைடை நான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறேன். இந்த சைடில் ரூட் எக்ஸுக்கு பதிலாக 16 நான் அப்ளை பண்ணுறேங்க. log root 16 பேஸ் இருக்கிற இடத்துல root 16 2 to the power 2. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகிடுங்க, log 2 போட்டுக்கலாம். root 16 4 ஆகிடுங்களா, to the power 2ங்களா. இந்த 4 2 ஸ்கொயர்னு எழுதலாங்களா, இந்த 2 அப்படியே எழுதிக்கலாம். இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். அந்த பவரை நான் அப்படியே இந்த பவர் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நமக்கு பவர் வந்து 1/2 log 2 to the base 2 ஆயிரும். உங்களுக்கு வந்து the whole வந்து 2 ஆயிரும். log 2 base 2 வந்து உங்களுக்கு 1 ஆயிருங்களா. ஸோ 1/2 the whole square உங்களுக்கு என்ன வருதுங்க, 1/4 வருதுங்களா. நெக்ஸ்ட்டு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதே எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். log 2 to the base x. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன அப்ளை பண்ணுறேங்க, 16 அப்ளை பண்ணுறேன். 16 வந்து 2 to the power of 4 base 2 பவரில் இருக்கிறத நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரலாங்களா. 1/4 log 2 to the base 2 ஆயிரும். ஸோ 1/4 log 2 to the base 2 வந்துட்டு 1 ஆயிரும், 1/4. ஸோ கோ பை சாய்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு ஆன்சர் வந்து 16 எடுக்கும் பொழுது ஈக்குவலாக வருது. ஸோ log 16 தான் நம்மளோட ஆன்சர். டிசம்பர் 2013 இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. கொஷின் பாருங்களேன், log x பேஸ் y log y பேஸ் z log z பேஸ் x to the power of 3 equal to, இதாங்க அவங்களோட கொஷின். இந்த எப்படி பண்ணுறது, ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், log x பேஸ் yங்களா, log y பேஸ் zங்களா, log z பேஸ் x. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஒய்யும் இங்கே இருக்கிற ஒய்யும் கேன்சல் பண்ணிடலாம், இஜட்டும் கேன்சல் பண்ணிடலாம். இதுவும் நமக்கு என்ன ஆயிருங்க, கேன்சல் ஆயிருங்களா. ஸோ நமக்கு இங்கே வேல்யூ வந்து என்ன இருக்குங்க, 1 இருக்குங்களா. டு த பவர் ஆஃப் 3யா, 1 to the power of 3 வந்து 1. 10th problem, find the value of log 9 to the base 4 into log 2 to the base 3. இதாங்க நம்மளோட ப்ராப்ளம். 4 நம்ம என்ன எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாங்களா. 3 நம்ம என்னென்னு எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாங்களா. தென் log 2 to the base 3. இப்போது இந்த பவரில் இருக்கிறத நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். அப்போது இங்கே பவரில் இருக்கிறது நமக்கு என்னென்ன ஆயிருங்க, பை 2 ஆயிருங்களா. இங்கே இருக்கிற 2வை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டு நமக்கு இங்கே என்ன இருக்குங்க, log 3 ஸ்கொயர்டு, இது அப்படியே இருக்கும். log 3 பேஸ் 2 இருக்குது. அதாவது இந்த 3யும் இந்த 2வும் நம்ம இங்கே எழுதுகிறோம். இந்த 2 இங்கே பையில் வருது, இந்த 2 நமக்கு இந்த இடத்துல வருது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு log 2 to the base 3. log 2 to the base 3. இங்கே பாருங்கள், 9 வந்து உங்களுக்கு 3 ஸ்கொயர்டு ஆயிடுச்சு, 4 வந்து 2 ஸ்கொயர்டு ஆயிடுச்சு. இது அப்படியே நான் எழுதிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற 2வை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கே பவரில் இருக்கிறத நான் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு ரிமைனிங் log 3 to the base 2 அப்படியே இருக்கும். இந்த கொஷின் அப்படியே இருக்கும். 2/2 வந்து நமக்கு 1 ஆயிருங்களா. நம்மக்கிட்ட என்ன இருக்கும், log 3 to the base 2 log 2 to the base 3ங்களா. இதை அடிச்சிடலாம், இதை அடிச்சிடலாம். 1 into 1 வந்து நமக்கு என்ன வருங்க, 1ன்னு வரும். இதையும் அடிச்சிட்டோம்னா 1 தான். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 1.